இந்த சத்திய வேதம் தான் நம்மளை நியாய தீர்க்க போகிறது. ஆகவே அவங்க பேசுறது இவங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டுங்க. வேதம் என்ன சொல்லுகிறத பார்த்து அதை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் பாக்கியவான்களாக இருப்போம். நேசத்துக்குரிய அன்பு உறவுகளே, மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோட இணைந்து இருப்பாராக. எபேசியர் 1:13 உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. எதை கேட்டு? சத்திய வசனத்தை கேட்டு. ரட்சிப்பின் சுவிசேஷம் தான் சத்திய வசனம். இந்த வசனம் இன்னைக்கு நம்ம லாங்குவேஜ்ல நம்ம புரிந்து கொள்கிற விதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சில சொல்லுவாங்க மூலபதம் அப்படி சொல்லுது, ஆங்கில வேதம் அப்படி சொல்லுது, ஹீப்ரு கிரீக் அப்படி சொல்லுது. சொல்லட்டு. பொய்கள், புரட்டுகள், கட்டுக்கதைகள் பெருகிவிட்டது. சத்தியத்தை சத்தியமாக போதித்தால் அநேகர் ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த சத்திய வேதம் தான், சத்திய வசனம் தான் நம்மளை நியாய தீர்க்க போகிறது. ஆகவே அவங்க பேசுறது இவங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டுங்க. வேதம் என்ன சொல்லுகிறத பார்த்து அதை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் பாக்கியவான்களாக இருப்போம். அது இனிமையாய் இருக்கும், ஆத்மாவுக்கு மதுரமாய் இருக்கும். இன்றைக்கு இனிமை மதுரம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். God bless you.